கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு தேவனிடத்தில் ஆபிரகாம் எப்படி ஜெபித்தார் என்று பார்க்க போகிறோம். ஆபிரகாம் வேதத்தில் ஜெபித்ததாக அதிகமாக காணப்படவில்லை. ஆனால் அவர் தேவனோடு பேசின விதம் அதுவே அவரது ஜெபமாக இருந்தது. அது விசுவாசமும் மனமார்ந்த உரையாடலும் முழு பரிசுத்த ஒழுக்கவுமாக இருந்தது. அவர் தேசத்தை விட்டு போ என்று கர்த்தர் சொன்னதும் ஒரு வார்த்தை கூட திரும்ப பேசாமல் அந்த தேசத்தை விட்டு போனார். இது கீழ்ப்படுத்தும் ஜெபமாக இருக்கிறது. சோதோம் நகரம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று தேவனை மீண்டும் மீண்டும் கேட்டார். இது தயவின் ஜெபமாக இருக்கிறது. தன் ஒரே பிள்ளையை கர்த்தர் கேட்டார் என்று பலி கொடுத்து சென்றார். அது விசுவாசத்தின் ஜெபமாக இருக்கிறது. அவரின் ஜெபம் விசுவாசம் உள்ளதாகவும் மௌனமாகவும் தயை உள்ளதாகவும் இருந்தது. அதனால்தான் கர்த்தர் அவருக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அது என்னவென்றால் ஆதியாகமம் 22:17-18, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரத்துக் கொள்ளுவார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இன்றைக்கு நாம் ஆபிரகாம் போல தேவனுக்கு கீழ்ப்படிந்து விசுவாசம் உள்ளவர்களாய் நடக்கும்போது நம்மையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நம் சந்ததியும் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம் போல தேவனுக்கு முன்பாக தயை உள்ளவர்களாய் ஜெபிப்போம். கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுவோம். ஆமீன்.